இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஜியோகிராஃபி ஃபேக்ட்ஸ். டெம்பரேட் ஃபாரஸ்ட். டெம்பரேச்சர் ரொம்ப மிதமான நிலையில் இருக்கிற இடத்துல இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். அதுவும் எஸ்பெஷலி கடற்கரை ஓரமாக இருக்கிற இந்த மாதிரி கூலான ஏரியாஸில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட், கனடாவில் இருக்க வெஸ்ட் கோஸ்ட், பசிபிக் ஓஷன் ஒட்டி இருக்க இடத்துலலாம் இந்த டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். அண்ட் யூரோப்பில் நிறைய இடத்துல அந்த கூலான டெம்பரேச்சர் இருக்கும், அதே சமயம் அந்த ஓஷன் பக்கத்தில் இருக்கும். பிரிட்டன், நார்வே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரஷ்யாவில் கடற்கரையொட்டி, அதே மாதிரி ஜப்பானில் இங்கே எல்லாமே கூட டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சில இடங்களில் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அதாவது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி மிதமான டெம்பரேச்சர் உள்ள கண்ட்ரீஸில் பார்க்கலாம். இந்த டெம்பரேட் ஃபாரஸ்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வருஷம் முழுக்கவும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் 4 சீசன்ஸும் இருக்கும். இந்த 4 சீசன்ஸும் இருந்தாலுமே அங்கே இருக்க மரம் எல்லாமே, முக்கால்வாசி மரம் எல்லாமே எவர்கிரீன் ட்ரீஸ், அதாவது எப்போவுமே பச்சையாக இருக்க மரங்கள் தான் இருக்கும். எப்பவும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய பாசி படிஞ்சிருக்கும் எங்கே பார்த்தாலும். ஈவன் மரத்தோட அந்த தண்டில் எல்லா இடத்துலையுமே பாசி இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். டெம்பரேட் ஃபாரஸ்டில் 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்க்கலாம். அதாவது டாப் லேயர் வந்து கேனப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேயர் என்னென்னா, ரொம்ப டாலாக இருக்க மரங்கள், அந்த மரங்களோட ஷேட் வந்து எப்போவுமே இந்த காட்டில் இருக்கும், ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி. அதுக்கு கீழே இருக்க லேயர் என்னென்னா, சின்ன சின்ன மரங்கள், ஷ்ரப்ஸ், இதெல்லாம் செகண்ட் லேயரில் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் கீழே இருக்க லேயரில் என்ன இருக்குன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பாசி, அப்புறம் நிறைய மஷ்ரூம்ஸ், ஃபர்ன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி காட்டில் எந்த மாதிரி விலங்குகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்ஸ், ஸ்குவிரல், பேர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் முக்கால்வாசி இந்த மாதிரி ஃபாரஸ்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஷார்ப்பான கிளாஸ் இருக்கும், மரத்தில் கிளைம் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த மாதிரி காடு இருக்க பகுதியில் எல்லாமே வின்டர் இருக்கும். ஸோ அந்த வின்டரை வந்து சர்வைவ் பண்ணுறதுக்காக இந்த அனிமல்ஸ்லாம் நிறைய அடாப்ட் பண்ணியிருக்கு. அதாவது சில அனிமல்ஸ் வந்து ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிடும் வின்டரில். பேர்ட்ஸ்லாம் வந்து வேறு ஒரு நாட்டுக்கோ இல்லை வேறு டைரெக்ஷனில் மைக்ரேட் பண்ணி போயிடும். இந்த மாதிரி வின்டர் அடாப்டேஷன் நிறைய இருக்குது. அதே சமயம் இன்செக்ட்ஸ்னால் வின்டர் சர்வைவ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, முட்டை போட்டுட்டு செத்து போயிடும். அதுக்கப்புறம் வின்டருக்கு அப்புறமா அந்த முட்டையிலேருந்து திரும்பியும் பூச்சிகள்லாம் வரும். இப்படி தான் நிறைய அனிமல்ஸ் இந்த காட்டில் அடாப்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ணி அங்கே ஒரு ஹைக்கிங்கோ ட்ரெக்கிங்கோ பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் பிங்கி ஃப்ளட்டர் சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜியோகிராஃபி ஃபேக்டில் பார்ப்போம்.